வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் எல்லாம் ரத்து செய்தது தேர்தல் ஆணையம். எந்தெந்த கட்சிகள் தெரியுமா? வாங்க வீடியோவை விமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்கும் ஆளுங்கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை இயக்கத்தை தொடங்கியுள்ளதாம். அதைத் தொடர்ந்தான் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியாரோ தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடியார் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த வகையில்தான் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்துள்ள நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் மாநிலம் முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். அதாவது தேசிய கட்சிகளும் நிர்வாகியின் சந்திப்பு ஆலோசனை என பரபரப்பாகிறதா. சிறிய கட்சிகளும் பிரச்சாரம், பொதுக்கூட்டம் என தேர்தல் பணிகள் எல்லாம் தொடங்கிவிட்டன. இப்படி தமிழகம் ஒரு அரசியல் சூழலில் பரபரப்பாக இருக்கும் நேரத்தில்தான் தேர்தல் ஆணையமோ பக்கமாக ஒரு யாக்கர் பந்து போட்ட போல கட்சிகள் எல்லாம் பதம் பார்த்துள்ளதாம். அதாவது தமிழகத்தில் மொத்தம் 64 கட்சிகள் அங்கீகாரத்தை ரத்து செய்தது அதிரடியாக தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்துள்ளதாம். இந்தியாவிலே 6 தேசிய கட்சிகளும் 67 மாநில கட்சிகளும் 3000க்கும் மேற்பட்ட சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் தேர்தல் கமிஷனானது பதிவு செய்யப்பட்டு அதே நேரம் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாக இயங்க வருகிறதாம். இந்த கட்சிகளுக்காகத்தான் தேர்தல் கமிஷன் பல்வேறு விதிமுறைகள் எல்லாம் வகுத்து வந்ததாம். அவற்றை மீறும் கட்சிகளின் அங்கீகாரத்தை கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் ரத்து செய்யும் என்று உடனே அறிவிப்பை எல்லாம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முறை கட்டாயமாக நாடு முழுவதும் 334 கட்சிகளில் அங்கீகாரமானது ரத்து செய்யப்பட்டது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 22 கட்சிகள் இடம்பெற்றிருந்தாம். இந்த நிலையில்தான் இரண்டாவது கட்டமாக நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறியுள்ள 474 பதிவு செய்த அதே நேரம் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளெல்லாம் பதிவை தேர்தல் கமிஷனம் ரத்து செய்ததாக செய்திகள் வெளிவந்தன. நாடு முழுவதும் விதிமுறைகளை மீறியதாக கூறிய 2 கட்டங்களாக மொத்தம் 808 கட்சிகள் எல்லாம் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததாம். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 64 கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாம். இந்த நிலையில்தான் 3வது கட்டமாக 359 கட்சிகள் அடையாளம் காணப்பட்டதாம். இந்த கட்சிகள் எல்லாம் விரைவில் நீக்கப்பட உள்ளதும். இந்த பட்டியலை தமிழகத்தில் 39 கட்சிகள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. அதாவது ஜகாஹிருல்லா தலைவராக உள்ள மனிதநேய மக்கள் கட்சி, ஜான் பாண்டியன் தலைவராக உள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது தமிழ் முன் அன்சாரி மக்கள் ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் பதிவு ஆகியவற்றை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்ததா. இவற்றில் கடந்த 3 தேர்தல்களில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட ஜகாருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சியானது தனி சின்னத்தில் போட்டியிடாததால் அது பதிவை இழந்ததாக பேசப்பட்டு வந்தது. திமுக கூட்டணியில் உள்ள மற்றொரு கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பதிவையும் ரத்து ஆகியுள்ளதாம். அக்கட்சியின் பொதுச்சாளர் கொங்கு ஈஸ்வரன் திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது திருச்செங்கோடு தொகுதி எம்எல்ஏ உள்ளாராம். இதே போலதான் ஜான் பாண்டியன் கூட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்து வந்தது. ஆனாலும் இரட்டை இலை மற்றும் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டதால் அவரது பதிவு ரத்து செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அதற்கு விளக்கம் ஒன்றை அளித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. இதனைத் தொடர்ந்தான் இது மட்டுமன்றி பட்டியலில் தமிழகத்தை 22 கட்சிகள் தேர்தல் ஆணையம் அது ரத்து செய்ததாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.